எல்லா இடங்கள்லையும் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். ஓவராலாக இந்த படத்துடைய டியூரேஷன் 2 ஹவர்ஸுக்கு கொஞ்சம் மேலே. ஆனால் அந்த 2 மணி நேரம் கதை போகிறதே தெரில. விறுவிறுப்பாக அடுத்துன்னு ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளேயே தான் கதை ரொம்ப அழகாக நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அண்டு டுவர்ட்ஸ் எனக்கு என்னென்னா படத்தோட செகண்ட் ஹாஃபாக அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், அதில் ஒரு லவ்வை காட்டுறாங்க, அந்த லவ்வோட எமோஷனை காட்டுறாங்க, டெப்த்தை காட்டுறாங்க. ஒருத்தன் ஏதோ ஒரு வேகத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமாக நேசிச்சிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணிடுறான். அது தப்பாக போயிடுது. அந்த தப்பு ஊர் மக்களுக்கு தெரியலனா கூட அவனே போய் சரணடைகிறான், நான் தாங்க தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க ஒரு நல்லவனுக்கு தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. ஆனாலும் அப்படி ஒரு பெரிய தப்பு அவனுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது, இப்படி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் டீல் பண்ணி டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லையும் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்லையும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. மனசை உடச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு லவ் சீக்வன்ஸ் இந்த படத்துக்குள்ளே டைரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருந்தார். அண்ட் அவருடைய டச் என்னன்னா, உடஞ்ச இதயத்தை ஒட்ட வைக்கிறதுன்னு இருக்குது தெரியுங்களா, அது இன்னும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். அது எல்லா படங்கள்லையும் அப்படி ஒரு மேஜிக் நடக்காது. இந்த படத்தில் அப்படி ஒரு மேஜிக் நடந்திருக்கு. அப்படி நடந்த உடனே நம்மளே அறியாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கையை தட்டி, அப்பா இப்படி ஒன்று நடந்துருச்சு, இது போதும்பா, சந்தோஷம்பா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல சம்பவம் நல்ல விஷயம் நடந்தா மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடுது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன்.